இவ்வளவு ஹியூஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ண காரணம் என்னவா இருந்துச்சு? உண்மையான வயசு வந்து எனக்கு தெரியாது. பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவங்க வந்து வயசு அதிகமா இருக்கும் போல, வேற பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன் அவங்க அம்மாட்ட. நீங்க கேட்டீங்க அத? நான் கேட்டேன். தலையில வந்து அதனால வேற மாப்பிள்ள பாக்குறேங்கம்மா, வயசு அதிகமா இருக்கும் போல. ஆனா அவங்க வந்து 27 சொன்னாங்க. எனக்கு வந்து 21, அவங்க வந்து 27 சொன்னாங்க. ஆனா அந்த வயசு வந்து பொய்ன்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். எப்ப தெரியும் உங்களுக்கு? எனக்கு வந்து 2 months கழிச்சு தெரியும் கல்யாணம் ஆகி. அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது இதுல ரிசிப்ட்ல வந்து 37 இருந்தது. 37 வயசு. 37 வயசு அவங்க கல்யாணம் ஆகும்போது எனக்கு 21 வயசு. அப்புறம் வந்து நான் கேட்டேன், மாமியார் எல்லாத்தையும் கேட்டேன். இல்லம்மா எங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து வயசு வந்து குறிச்சு வைக்கல, அவன் வயசு வந்து 27 தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. என் வயசு இந்த வயசு இப்போ 52, நான் 37. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. 10 வயசு குறைச்சு கொடுத்துருக்கீங்க. நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் சார் தெரியும். நான் 34 பொண்ணு பார்த்தேன் சார். பட் நீங்க பண்ண ஃப்ராடுத்தனம் இல்லையா சார்? அப்படிலாம் இல்ல சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல சார். அதான் ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நீங்க பண்ணது ஃப்ராடுத்தனம் சார் இது. இல்ல சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல. அந்த நேரத்துல பார்த்து இதை எங்க வீட்டுல பார்த்து இதாட்டம் பண்ணாங்க சார். நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க தானே பண்ணீங்க? நீங்க அதான் அவங்க பக்கம் திருப்பி போடுறீங்க. நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களா அதுக்கு? சார் நான் 34 பொண்ணு பார்த்தேன் சார். 35வது பொண்ணு இந்த பொண்ணு தான் சார் கிடைச்சது. நீங்க லேட் மேரேஜ்ல இருக்கக்கூடிய வழி எனக்கு புரியுது. நீ அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் வரும்போது தான் தெரியுது வயசு கூட. அதுவும் 1-2 வயசு இல்ல, 10 வயசு. தயவு செஞ்சு நான் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீ இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். எவ்வளவு வயசு வித்தியாசமா இருக்கட்டும், அது தேவை கிடையாது. அந்த பொய் சொன்னாங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப நாளா கஷ்டமா இருந்துச்சு. லாஸ்டா ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப நான் ஒரு பைத்தியக்காரியமா தானே இருந்தேன். என்கிட்ட யாருமே உண்மையை ஒத்துக்கலையே. என்கிட்ட உண்மையை ஒத்துக்கும் போது நான் அதுல இருந்து ஃப்ரீ ஆனேன். அதுல நான் பயந்து இருந்தேன் சார். ஆனா பயந்ததுனால எனக்கு சொல்ல முடியல. ஆனா எனக்கு அந்த அளவு விருப்பம் கிடையாது சார். ஆனா அம்மா சொன்னதுனால நான் ஒத்துக்கிட்டேன். எங்க அம்மா ஒத்த காலில் நின்னாங்க, இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு. இல்ல புரியல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி எனக்கு எப்படி மேரேஜ்னா, நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய பொண்ணு பார்த்துருக்காங்க, எதுவும் செட் ஆகல. அப்படி இருக்கும்போது எங்க வீட்டுல பையன் போட்டோ எல்லாமே வந்துருச்சு எங்க வீட்டுக்கு. பட் ஆனா எனக்கு வரல போட்டோ, வரல ஏஜ், அவங்கள பத்தின எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு வரல. நாங்க போய் எல்லாரும் உட்காந்துருக்கோம். அப்ப எல்லாம் பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இவங்க வந்தாங்க. நான் ஷாக் ஆயிட்டேன். இவங்க தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷாக்ல இருந்தேன். மாப்பிள்ளை வரலீங்களா? இவரு தான் மாப்பிள்ளை. 81 இருந்துச்சு இவங்க டேட் ஆஃப் பர்த். நான் 94. உடனே எண்ணி பாக்குறேன் 12.5, 13 கிட்ட வருது. ஓகே, எது உங்களை ஒத்துக்க வச்சது? அப்பா சொல்லி தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்பன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும். அப்பா சொல்றாங்க கரெக்டான சாய்ஸா இருக்குன்னு ஓகேன்னு ஒத்துக்கிட்டீங்க. இப்போ அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ்ல திருமணம்னு ஒண்ணு பேசினா ஒத்துப்பீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா மாட்டேன் சார்.